ஹாய் காய்ஸ், ஹாப்பி மார்னிங். ஸோ இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போயாச்சு. ஸோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வார்ம் அப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வார்ம் அப் முடிச்சுட்டு எனக்கு வந்து மைண்டில் இருக்கிற எக்ஸசைஸ்லாம் பண்ணலான்ட்டு தான் போனேன். இன்றைக்கி எந்த பிளானுமே இல்லாமல் ஓகே என்னென்ன எக்ஸசைஸ் மைண்டில் வருதோ அதை வந்து 20-20 நம்ம செஞ்சுட்டு அதை வந்துட்டு மொத்தமாக ஒரு 4 செட்ஸ் செய்யலாம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இன்றைக்கி வந்து போயிருந்தேன். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு அப்படியே வந்து வெயிட் ட்ரைனிங்கும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ளைட் சவுண்டை கேட்டதும் சின்ன பிள்ளை மாதிரி ஓடி வந்து உங்களுக்குலாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டலாமேன்ட்டு பார்த்து, ஆனால் வீடியோவில் எனக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்சுது, ஆனால் ஃபோனில் வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேன்ருச்சு. சரி மறுபடியும் போய் ஒர்க் அவுட்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் வேறு எதில் விட்டேன்னு தெரியாமல் மறுபடியும் நியூவாக ஒரு செட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் ஹைலைட் என்னென்னா, மாடியில் வந்து பண்ணும்போது ஃப்ரெஷ் ஏரு, அப்புறம் பேர்ட் சவுண்டு, அப்புறம் கோழி சவுண்டு, ஆட்டுக்குட்டி சவுண்டு, எல்லா சவுண்டும் ஒட்டுக்கா கேட்குது. ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் செய்கிற மாதிரி ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ இனிமேல் வந்து மாடிலேயே வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு வந்து எடுத்துகிட்டேன். யோகா மேட் இல்லை, அதை ஒன்று ஆர்டர் போடணும். ஸோ இப்படியே வந்து ஒர்க் அவுட்டை பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நான் யூஸ் பண்ணுற தம்பிள் பார்த்திங்கன்னா 2.5 kg தான். என்னடா அது வெயிட் கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஒட்டுக்க வச்சு 5 kg தூக்கலாம் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்று வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ வெயிட் ட்ரைனிங்கும் முடிச்சுட்டு இந்த ஒர்க் அவுட் முடிஞ்சிச்சு. ஸ்ட்ரெச்சஸ் செய்ய மறந்துட்டேன்.